இருப்பனோடே ஐயன் கட்டளை வைரவனோ வண்டிக்கார வைரவரே எங்களுக்கு துணைவர் சிவல பேரு நகரதில் சிறப்புடனே வெற்றேரேகோ சிவல பேரி சுடலை ஐயா எங்களுக்கு துணைவர் ஆறுமுக மங்களதே அழகுடனே அமர்ந்தேரேகோ ஐகோற்றில் சாட்சி சொன்னேன் நீங்கள் ஐகோற்று மகராஜா அனைவரேகோ துணைவர் திருமணச்சி நகரதிலே முத்தப்பன சுடல தெய்வம் உலக மக்களே கோரல் கூறிவா நம சுந்தர மண்டியபுரமதிலே பெரிய கோளக்கரையே பெருமையுடன் வீற்றேரேகோ இடுகாட்டு சுடலை ஐயா எங்களுக்கு துணைவர் எங்களுக்கு துணைவர் நம்முடைய நகரதிலே ஊருக்கு ததன் போரதே சதோரி வீதியிலே அமர்ந்தரேகோ எங்கள் ஐயா சிவசுடாலை மாட்ட சுவாமி ஐயனோட கதைகள் பாடே ஐயன் சாஸ்தாவோட கதைகள் பாடே எங்கள் சங்கரே துணைவர் ஐயனோட கதைகள் பாடே சாஸ்தாவோட கதைகள் பாடே ஐங்கரனே துணைவர் இந்த பக்தோடி பெருமக்கள் மத்தியிலே சரி என் சுடலை ஆண்டவன் முண்ட சுவாமி ஆமா இந்த பரிவார தேவதைகளுக்கெல்லாம் சரி இன்று கொடை விழா ஆரம்ப விழா சரி இந்த முதல் நாள் கொடை விழா சரி சுடலை ஆண்டவனுக்கு கொடியழைப்பு விழா ஆமாம்மா இந்த கொடியழைப்பு விழாவிலே சரி இப்போது என் சாஸ்தாவினுடைய திருக்கதி இப்போது உங்கள் மத்தியிலே பாட இருக்கிறோம் சிறப்பு வாரியலை சூழும் உலகமெல்லாம் ஆமாம்மா பரிசையுடன் ஆண்டான் வல்லரக்கல் சரி இருந்தார் அசுரர் குலம் ஆதிபாதாள லோகத்தில் ஆமா ஏகமகில் வண்ணன் சக்கரத்தால் பகிர்ந்து பகிர்ந்து இந்த அசுரர்கள் எல்லாம் ஏன் போய் பாதாள உலகத்திலே ஒளித்திருந்தார்களே யாரார் எதற்காகமா நாம திருப்பார்கடலை கடைந்து தேவாமிர்தம் எடுத்து சாப்பிட வேண்டும் என்று சொல்லி தேவாதி தேவுக்களும் அசுரர்களும் ஆகியவை ஒன்று சேர்ந்து திருப்பார்கடலை கடைய வேண்டுமையானால் அம்மாலே முடியாது முடியாதம்மா முடியாது நம்ம வீட்டு தயிர கூட கடைய முடியாது எப்படிமா போய் திருப்பார்கடலை கடைய முடியும் எங்க முடியும் பார்க்கடல் வாசன் பரந்தாமணி பெருமாள் நாராயணமூர்த்தியை தான் தேடி செல்ல வேண்டும் சரி என்று தேவுக்கள் அசுரர்களுமாக ஒன்று சேர்ந்து அந்த பார்க்கடலில் பள்ளி செய்து மாலை தேடி தேவுக்கள் அசுரர்களுமாக சரி இரண்டு பேர்களும் ஒன்றாக சேர்ந்து ஆமாமா பார்க்கடல் வாசன் பரந்தாமணி பெருமாள் நாராயணமூர்த்தியை தேடி வருகிறார்கள் தேடி ஓடி நாடி வருகிறார்கள் வாருங்கள் பெருமாளை நாராயணமூர்த்தியை வாருங்கள் வணக்கம் ஐயா வணக்கம் வணக்கம் ஐயா வணக்கம் வணக்கம்ல பெரிய வணக்கமா இருக்கு பெரிய வணக்கம் தான்ப்பா போட முடியும் பண்டார மாதிரி பெரிய வணக்கமா போட்டாச்சோ பண்டார அட்ரஸே இல்லையே என்னாச்சு ஒரே வணக்கத்தோட ஜோர் முடிச்சு சரி அதாவது என்னமா பார்த்தார் நாராயணமூர்த்தி கேட்கிறார் என்னமா கேட்கிறார் ஐயா கூட்டமா வந்திருக்கிறீங்களே நீங்க எல்லாம் யாரையா சரி நாங்கெல்லாம் அசுரர்களம்மா நாங்கெல்லாம் கைலாசத்தில் இருக்கக்கூடிய 30 முக்கோடி தேவாதி தேவுக்கள் ஐயா நீங்கள் இரு தரப்பினர் வந்த காரணம் என்ன ஐயா நாங்கள் திருப்பார்கடலை கடைய வேண்டும் சரி தேவாமிர்தம் எடுத்து சாப்பிட வேண்டும் எதற்காக தேவாமிர்தம் சாப்பிட வேண்டும் தேவாமிர்தம் சாப்பிட்டவங்க சாகாம இருக்கலாமா ஓ இறப்புங்கதே கிடையாது கிடையவே கிடையாது ஓ கிடையவே கிடையாது கிடையும் வேற வழி இல்ல சரி ஆமா இப்போ அண்ணே மச்சான் ஆயிட்டார் கெட்டைக்கும் இப்போ எங்க வீட்டு
பக்கத்து வீட்டுல. ஆமையா அப்போது பார்த்தார் நாராயணமூர்த்தி. ஆமாமா ஐயா தேவுக்களே அசுரர்களே, என்னய்யா அப்படி நீங்கள் திருப்பார்கடலை கிடைக்க வேண்டுமையானால் மந்தரகிரி என்ற மலையை மத்தாகவும் வாசுகியை தாம்பாகவும் சந்திரனை தூணாகவும் ஆதிசேடன் என்ற பாம்பை கயிறாகவும் பிடித்து கொண்டு திருப்பார்கடலை கடந்தீர்களே, ஆனால் தேவாமிர்தம் மறக்கும் என்றாரும் பெருமாள் நாராயணமூர்த்தி. சரி என் பெருமாளுடைய வார்த்தை காதில் கேட்டு ஆமாம்மா தேவுக்கள் ஒருபுறம் அசுரர்கள் ஒருபுறமாக நின்று கொண்டு சரி திருப்பார்கடலை கடையும் போது ஆமா அங்க பூமி அது யுதையா ஒருபுறம் அசுரர்கள் ஒருபுறமாக நின்று கொண்டே சரி திருப்பார்கடலை கிடைக்கும் போது ஆமா அண்ட சடாச்சரங்கள் அவை 14 உலகம் அப்படியே நெளிந்தது, புழு போல் நெளிந்தது, பாம்பு போல் நெளிந்தது. சரி பாம்பை போல் நெளிந்தது, படம் எடுத்து நெளிந்தது. நினைத்தார் நாராயணமூர்த்தி. இப்பவெல்லாம் பாம்பு நெளிய முடியாது. எதற்காகம்மா? ஏன்னா பாம்புக்கு உடம்பு ரொம்ப வச்சிட்டதுனால நெளிய முடியாது. சரி அதான் ஊந்து போதும். அப்போ நம்ம மண்ணுறுதி பாம்பு பார்த்தோமா இன்னைக்கு? அதேதான். அப்போ நாராயணமூர்த்தி நினைத்தார். என்னம்மா நினைக்கிறார்? இப்போது பூமி நெளிந்தால் இங்கே தேவாமிர்தம் பறக்காதல்லவா? பறக்காதம்மா பறக்காது. தேவர்களும் அசுரர்களும் பட்ட பாடல்லாம் வீணாய் போய் விடுமே என்று நினைத்த நாராயணமூர்த்தி சரி ஆமை வடிவம் கொண்டு 14 உலகத்தை இதனுடைய முதுகிலை தாங்கிறார் பெருமாள். சரி உலகம் சமாதானமாகவே நின்றது. சரி அங்க தேவாமிர்தம் பறக்க பிறந்திருக்க பார்த்தார்கள் இந்த அசுரர்கள் எல்லாம். என்னம்மா செய்தார்? இந்த தேவுக்களுக்கு நாமல் தேவாமிர்தத்தை கொடுக்க கூடாது, சண்டைதான் செய்ய வேண்டும் என்று சொல்லி நாம சண்டை செய்ய வேண்டும் என்று அசுரர் தேவாமிர்தத்தை கொடுக்க கூடாது, சண்டைதான் செய்ய வேண்டும் என்று சொல்லி அசுரர்கள் அத்தனை பேருமே படையெடுத்து வருகிறார்கள். அத்தனை பேரும் படம் எடுத்து வருகிறார்கள். பார்த்தார் நாராயணமூர்த்தி. என்னமா செய்தார்? ஆகா என்ன? அசுரர் படை அழிய வேண்டும். சரி என்ன செய்யணும்? அசுரர் படை அழிய வேண்டும், வேரோடு அழிய வேண்டும். அசுரனை அழிக்க வேண்டுமானால் வேரோடு அழிக்க வேண்டும், வெந்நியாச்சு ஊத்த வேண்டும். ஆமா எண்ணெய் கொதிக்க வச்சு ஊத்தோடன்னு சொல்லாம இருந்தீங்க. அது நாங்க ரெண்டாவது செய்வோம். அதான் கேட்டேன். கூடிய விரைவில் ஊற்றப்படும். நாங்க வச்சு செய்வோம். சரி என்னமா அதானே கதி. அப்போ நாராயணமூர்த்தி நினைத்தார். என்னமா நினைக்கிறார்? இப்போ அசுரனை மயக்க வேண்டுமானால் ஆமா என்ன வேஷம் எடுத்து சென்றாலும் அசுரால் மயக்க மாட்டான். புலி வேஷம் எடுத்துட்டு போனா மயங்கிருவாள். எப்படியம்மா? பூனை வேஷம் புலி வேஷத்துக்கெல்லாம் அசுரால் மயக்க மாட்டான். நாய் வேஷம் நரி வேஷம் குரங்கு வேஷம். அதாவது அசுரனும் அரக்கர் குலத்தை சேர்ந்தவன் அல்லவா? சரி அவனுக்கு பெண்ணுன்னு சொன்னாதான் மயக்குவான். ஆமா குத்துக்களுக்கு சேலையை கட்டி வச்சாலும் போதும், சரி குத்துக்கல்ல சுத்தி சுத்தி வருவான். அப்ப அன்னைக்கு அங்க ஒரு பாட்டிய சுத்தி சுத்தி இருந்தா அதுதானே ரவுண்ட் கட்டி 4 நின்னதுல அதுல 4 டிக்கெட் அதுக்கு தான் நின்னது. சரி வேற ஒண்ணுக்கும் இல்ல. சரி அப்போ நாராயணமூர்த்தி அசுரனை மயக்குவதற்காக ஆமா அவர் மகனையா வடிவம் கொண்டாரே. பச்சைமால் ஹரிஹரி நாராயணமூர்த்தி சரி மோகினியாக அவதாரம் எடுத்தார். ஜெகன் மோகினியாக அவதாரம் எடுத்தார். ஜெகன் மோகினின்னா அழகான பெண்ணு. சரி அந்த காலத்துல எங்களுக்கு சடா மோகினி தான் கேட்டது. ஜடா மோகினி. ஆமா நான்
நான் சொல்றது மோகினின்னா அந்த காலத்துல அழகான பெண்ணுக்கு பேர் தான் மோகினின்னாங்க. சரி. இப்ப அப்படி சொன்னா நம்மள திட்டிடுவாங்க. எதற்காகமா? என்னம்மா மோகினிங்கிறீங்க, நான் அழகான பெண்ணுமாங்க. சரி. அந்த காலம் அழகுங்கிறது மோகினி. அழகுங்கிறது அவங்களுக்கு மட்டும்தான் அழகா தெரியுது. சரி. எங்களுக்கு சடா மகனியா தான் தெரியுது. உங்களுக்கு பார்க்க எல்லாம் மோகினியாதாமா தெரியும். அப்போ அழகான பெண்ணை போல வடிவம் கொண்டு தேவாமிர்த கலசத்தை தூக்கி இடுப்பிலே வைத்துக் கொண்டு தேவாதி தேவுக்கள் எல்லோருக்குமே தேவாமிர்தத்தை பிடி பிடி என்றே கொடுத்து வர்றாரு பெருமாள். எம்பெருமான் நாராயணமூர்த்தி. தேவாதி தேவுக்கள் எல்லாம் இரு கரத்தால் தேவாமிர்தத்தை வாங்கி சாப்பிட்டார்கள். சரி. பார்த்தார்கள் இந்த அசுரர்கள் எல்லாம். என்னமா செய்தார்? பெருமாளை பார்த்து பெண்ணென்று சொல்லி மயங்கி கீழே விழுந்தான் அசுரால் அத்தனை பேர். அதிலே ஒரு சூதுகார அசுரால் எழுந்து ஓடி வந்து நம்ம படகெல்லாம் கீழே விழுந்துருச்சு. எல்லாம் கீழே சாஞ்சிடுச்சு. அதுல ஒரு பெண்ணு ஏதோ தங்க கலசத்துக்குள்ள கைய விட்டு அள்ளி கொடுக்கறா. பெண்ணு பாக்குறதுக்கு ரொம்ப அழகா வேற இருக்கிறா. ஆமா. சரி. அதனால அவ ஏதோ கொடுத்துக்கிட்டு இருக்கறா. ஆமா. நாமளும் தான் வாங்கி போய் சாப்பிடுவோமே. சரி, என்னன்னு தான் போய் பார்ப்போமே. பார்ப்போமே. சரி. என்ற அந்த அசுர கூட்டத்திலே ஒருவன் எழுந்து ஓடி வந்து தேவக்கள் கூட்டத்துல வந்து கையை நீட்டினான். இரு கரங்களை நீட்டினான். எம்பெருமாள் அவனுக்கு இல்லை என்று சொல்லாமல் தேவாமிர்தத்தை கொடுத்த. சரி. அப்ப தேவக்கள்லாம் சொல்றாங்க, சுவாமி பகவானே, இந்த அசுராளுக்கு நீங்கள் தேவாமிர்தத்தை கொடுக்கலாமா? கொடுக்கலாமா சுவாமி? உலகத்தை ஒரு நொடியில குடித்து விடுவானே இந்த அசுராள். குடித்து விடுவானே, கரைத்து விடுவானே இந்த அசுராள். அப்படி என்று சொல்ல சரி. நாராயணமூர்த்தி தன்னுடைய கையிலே வைத்திருந்த சக்கராயுதத்தை கொண்டு எய்து ஆமா அசுர குலத்தை எல்லாம் வேரோடு அறுத்தறிந்து விட்டார் பெருமாள். சரி. அசுரர்கள் எல்லோரும் ஆண்டும் அடித்தும் மண்ணோடு சாய்ந்தார்கள். ஆமாமா. அந்த அசுர கூட்டத்திலே இப்ப அந்த